இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. இன்றைக்கி டே வந்து எனக்கு 4:00 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் 4:00 நாங்கள் செக் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் கோயம்புத்தூரில் கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. மார்னிங் நான் கிளம்பி போகிறப்போ என்னோடய பூச்செடியில் இவ்வளோ பூ இருந்தது. அதையும் பறிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செக் அவுட்டை தான் அகெயின் ஸ்டார்ட் பண்ண மறுபடியும். நான் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 5 to 6 பேட்ச் முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் ஓட்டுனது வந்து கடலையை பற்றியான புரிதல் எத்தனை பேத்துக்கு இருக்குதுன்னு தெரியல. நான் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லிக்கிறேன். உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருக்குதுன்னா கட்டாயம் வந்து கடலை எண்ணெயும் கடலையும் நிறையா கொடுங்க. பிகாஸ் இவ்வளோ ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த யூட்டரைன் ப்ராப்ளம் தான். அந்த டிசீஸை வரவிடாமல் பார்த்துக்கிற ஒரே ஒரு ஆயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடலெண்ணெய் தான். ஸோ கடலையை எவ்வளோ தூரம் பசங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கும் தர முடியுமோ தந்து அதை வளர்த்துங்க. அண்ட் இந்த நோயிலிருந்து இனி வரப்போகிற ஃபெர்டிலிட்டி சென்டர்லேருந்தும் நம்ம காப்பாற்றணும் இல்லையா? நம்ம அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்றணுங்கிற முக்கியமான தலையாய கடமை நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் கடலெண்ணெயை இப்போ இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தேங்க்யூ.